இப்ப இந்த தீர்வுன்னு எல்லாம் பேசுறாங்களே, யார் பேசுறாங்கன்னு பார்த்தா மது விக்கிறவங்களும் மது குடிக்காதவங்களும் தான் பேசிட்டு இருக்காங்க. தீர்வுன்னுட்டு. எந்த ஒரு பிரச்சனையிலையும் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் யார் அந்த பிரச்சனையில நேரடி தொடர்பு இருக்காங்களோ அவங்க கிட்ட ஒரு கருத்தை கேட்கணும். இங்க நம்ம ஊர்ல நாம இரட்டை வேடமான்னு சொல்றீங்கல்ல, மதுவை பொறுத்த வரைக்கும் இரட்டை வேடம்லாம் இல்லைங்க, 10-15 வேடம் போடுறாங்க. அது மது குடிக்கிறதே ஒரு கேவலமான ஒரு விஷயம்னு வச்சுக்கிட்டு திருட்டுத்தனமா குடிக்கிறது. அதை வெளியில வெளிப்படையா பேசுறது இல்ல, சொல்றது இல்ல. ஒரு எத்தனையோ கோடி பேர் தமிழ்நாட்டுல மது குடிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட அவங்க குரல், அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களோட கோரிக்கை யாராவது ஏதாவது பரிசீலிக்கிறீங்களா? அது எப்படி இத்தனை கோடி பேருக்கு விப்பீங்க? அவங்கதான் அந்த பிரச்சனையோட ஆணிவேர். ஆனா அவங்கள மொத்தமா ஒதுக்கிட்டு யாரையோ என்னென்னோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஐடியா கொடுக்குறீங்க, இப்படி பண்ணலான்றீங்க, அப்படி பண்ணலான்றீங்க, மதுவை ஒழிச்சுன்னுன்றீங்க, மொத்தமா மது விலக்கு அப்படின்றீங்க. இதனாலதான் ஒரு சாத்தியமும் நடக்கிறது இல்ல. இது வெட்டி பேச்சு, ஒரு தீர்வும் இதனால வராது. இன்னொன்னு, இதுக்கு பெரிய தீர்வுலாம் தேவை இல்லைங்க. இது என்ன இப்ப 25 வருஷமா உருவான பிரச்சனை தாங்க. அதுக்கு முன்னால 2000 வருஷமா சங்க காலத்துல இருந்து தமிழர்கள் மது குடிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க, புலவர்கள் முத கொண்டு. என்ன பிரச்சனை இருந்துச்சப்ப? அப்ப எப்ப பிரச்சனை திரு அராத், நீங்க சொல்ற கருத்து நான் உள்வாங்கிக்கிறேன். இப்போ கேரளா, கோவா இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மதுக்கடைகள் அங்க இருக்கிற மாதிரி சுகாதாரமான சூழல்ல இங்க இல்ல அப்படின்னு நீங்களே எழுதியிருக்கிறீங்க, பல சமயங்கள் எழுதியிருக்கீங்க. அப்ப எப்படி அணுகணும் மது குடிக்கிறவங்களாகட்டும் நுகர்வோர் ஆகட்டும், அவங்களை எப்படி அணுகணும்னு நீங்க சொல்றீங்க? ஓகே, நான் அதையும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லிடுறேன், மறந்துட போறேன். இங்க டாஸ்மாக்னு தனியா மது கடை வச்சிருக்கோம்ல, பக்கத்துல இருக்கிற பெங்களூர் எடுத்துக்கோங்களேன், சூப்பர் மார்க்கெட்லயே அங்க மது விற்கிறாங்க. நீங்க மளிகை சாமான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு 2 பியரை வாங்கி நீங்க பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு வரலான்ற மாதிரி தான் நிலைமை இருக்கு. கோவாவில ஒரு பெட்டி கடையில ஒரு ஆயா நம்ம ஊர்ல வடை சுட்டு விற்கிறாங்கல்ல, அத மாதிரி அந்த அம்மா 4 பீர் பாட்டில வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அப்ப அதை பரவலாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு ஒரு வெறி வராது. ஒரு கம்மியான கடைகள் இருக்கு, ஆனா வருமானம் அதிகமா இருக்கு. நீங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. மது காசு கொடுத்து வாங்குறவன ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ட்ரீட் பண்ணி, மது அடிக்ஷன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தனை அடிக்ட் ஆக்கிட்டு கம்மியான கடைகள் தான் இருக்கு. அங்க பாருங்களேன், ஏதோ இலவசத்துக்கு கூட அவ்வளவு அடிச்சுக்க மாட்டாங்க. இப்ப கோயில பிரசாதம் கொடுத்தா கூட இப்ப அவ்வளவு பிரச்சனை இல்லை, யாருக்கும் போய் வாங்குறாங்க. ஆனா மது வாங்குறவனை பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பன்னி மாதிரி, நாய் மாதிரி ஒரே கசா முசான்னு கத்திக்கிட்டு சுயமானத்தையே இழந்துட்டு அவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க. அவன் ஒன்னும் 10 ரூபா 20 ரூபா கொடுத்து வாங்கல, எல்லாருமே 500 ரூபா 300 ரூபா 1000 ரூபான்னு கொடுத்து வாங்கிட்டு இருக்கான். இன்னொன்னு எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியும், பல அரசு செலவுகளே அதனால்தான் ஈடுகட்டப்படுதுன்னு. அவ்வளவு பெரிய பணம் கொடுக்கறவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படையான மரியாதை எதுவுமே கிடையாது. அவ்வளவு பணம் செலவு பண்றவங்க, இப்போ ஒரு எலைட்டோ இல்ல டாஸ்மாக்ல போய் வாங்குறவங்க அது விடுங்க. நான் கேட்கறது ரொம்ப அடித்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு பெயிண்ட் வேலைக்கு போறவங்க, ஒரு சித்தாள் வேலைக்கு போறவங்க, உடல் உழைப்புனால அயற்சி ஆகுறவங்க, அவங்கள 30 ரூபாய் 50 ரூபாய் கள்ளச்சாராயத்தை நோக்கி போறாங்கல்ல, அப்ப அவங்களெல்லாம் எப்படி அணுகுவோம்? இல்ல, நான் எலிட்டே சொல்லலைங்க. நீங்க இந்த கூலி வேலை செய்யறாங்கல்ல, அவங்களே இப்போ ஒரு குவார்டர் வாங்கணும்னா மினிமம் 200 ரூபாய் எல்லாம் கொடுத்துதானங்க வாங்குறாங்க. அதுக்கப்புறம் சைட் டிஷ் அது இதுன்னு ஒரு 2 பேர் போய் சேர்ந்து வாங்குறாங்கன்னா 500 ரூபாய் இல்லாம வாங்க முடியாது உங்களால. சோ எலிட் செலவு பண்றது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு விவசாய கூலி வேலை பாக்குறவர் இப்ப சமீபத்துல பார்த்தேன், கிராமத்துல அவரோட கூலி 300 ரூபாங்க. விவசாய கூலினா 300 ரூபாய், அந்த கட்டட வேலை பாக்குறதுன்னா 500 ரூபான்றாங்க. சோ 300 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஒருத்தர் உழைச்சிட்டு 50% அந்த வருமானத்துல 150 ரூபா கொடுத்த ஒரு குவார்டர் வாங்க வேண்டியிருக்கு. டாஸ்மாக்ல 50% வருமானத்தை ஒருத்தர் கொடுக்கிறாரு, அவருக்கு என்ன மரியாதை இருக்காங்க? கேவலமே போனா அது இதுன்னு அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு தள்ளி. இது யதார்த்தம். ஆனா இன்னொரு பார்வையும் இருக்கு, அதுதான் இரட்டை மனோபாவமா அப்படின்லாம் நம்ம பேசியிருந்தோம். 300 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க ஏன் 150 ரூபாய் பாதி 50% சம்பளத்தை கொடுத்து அப்படி குடிக்கலன்னா என்ன அப்படின்ற பொதுஜன வெகுஜன மக்களுடைய கேள்வியும் இருக்குல்ல, அது ஒரு பொது புத்தியோட பார்வையும் இருக்குல்ல, அதையும் நம்ம தட்டி கழிச்சுட்டு போயிட முடியாதுல்ல. அதுதாங்க, இப்ப ஸ்வீட் சாப்பிடாதவங்க போய் ஸ்வீட் சாப்பிடாதன்னு சொல்லலாம், ஏன் இத்தனை காஃபி குடிக்கிறேன்னு கேட்கலாம், ஏன் இவ்வளவு பஜ்ஜி சாப்பிட்ற, ஏன் இவ்வளவு போண்டா சாப்பிட்றேன்னு. பிரச்சனையே எங்கன்னா அவர் ஏன் அவ்வளவு குடிக்கணும்னு நீங்க எங்க கேக்குறீங்க? அவரு குடிக்கிறாரு, அவருக்கு தேவை இருக்கு, அவரு ஒன்னும் பழகிட்டாரு, இல்ல அவருக்கு அது அத்தியாவசியம் நினைக்கிறாரு, இல்ல அவருக்கு ஒரு உல்லாசம் தேவைப்படுது. நீங்க சும்மா அங்க போய் 300 ரூபா சம்பாதிச்சுட்டேன் 150 ரூபா செலவழிக்கிறேன்னு கேட்க கூடாது. அது அவரோட விருப்பம். நீங்க யார் அதுல எல்லாம் தலையிடுறதுக்குன்னு நான் கேட்கறேன். அப்ப ஒரு 150 ரூபா கொடுத்து குடிக்கிறவரு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். அரசோல விக்கிறவங்களோ அடிப்படை கடமை என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். இப்ப பக்கத்து மாநிலங்களே எடுத்துப்போம், பாம்பே எடுத்துக்கலாம், கர்நாடகா எடுத்துக்கலாம். அங்கேயும் பிரீவரிஸ் டிஸ்டிலரிஸ் எல்லாம் இருக்குங்க, மதுபான ஆலைகள் அங்க இருக்கு.
அதே மாதிரி இந்தியா ஃபுல்லா நீங்க எந்த மதுபான விற்பனை நிலையத்துல போய் பாத்தீங்கன்னாலும் ஒரு குறிப்பிட்ட பிராண்டு, நம்ம மற்ற பிராண்ட் எல்லாம் நான் பேர் சொல்ல விரும்பல, பல பிராண்டு இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம விரும்பி வாங்குவோம். அதுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும் அந்த பிராண்டுகளுக்குள்ள. நம்ம பயன்படுத்தி பார்த்துட்டு எது நல்ல குவாலிட்டியா இருக்கோ அந்த பிராண்டை வாங்குவோம். இந்தியா ஃபுல்லா எல்லா மதுவிலையும் அத மாதிரி பிராண்டுகள் இருக்கு. அந்த பிராண்ட்ல 90% பிராண்டு தமிழ்நாட்டுல கிடைக்காது. என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற மதுபான ஆலைகள், நான் எந்த கட்சி சார்பா எதுவும் பேசலைங்க, எனக்கு எந்த கட்சியும் அதுல நான் இழுக்க விரும்பல. அப்பப்ப இருக்கும் ஆட்சியாளர்களும் தெரிஞ்சவங்க உறவினர்களுக்கு மதுபான ஆலை லைசன்ஸ் கொடுக்கப்படுகிறது, அது மோனோபோலி ஆக்கப்படுகிறது. இதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இங்க தயாராகும், தமிழ்நாட்டில் தயாராகும் மதுபானம் தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநில அரசாலும் கொள்முதல் செய்யப்படுவதில்லை. அப்பனா என்ன அர்த்தம்? இது மட்டமான சரக்குன்னு இந்தியா ஃபுல்லா எல்லா கவர்மெண்ட்டுக்கும் தெரியுது. அதனால இவங்கள்ட்ட வாங்குறது இல்லை யாருமே. ஆனா பாம்பேல தயாராகிறதோ வேற எங்கேயாவது நொய்டால தயாராகிறதோ எல்லாம் எல்லா மாநில அரசும் வாங்குது. நம்ம பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி, கேரளா கூட தமிழ்நாட்டு மதுபான ஆலையில விற்கப்படும் மதுவை வாங்குவதில்லை. இது ஒண்ணுங்க. இன்னொன்னு, இப்ப வட இந்தியாவில எல்லாம் என்ன நடக்குதுன்னா, புது புது மதுபான ஆலைகள் உருவாகி உலக அளவுல பெஸ்ட் விஸ்கின்னு அவார்டு வாங்குறாங்க. ரைட், நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வையை அதை நான் எடுத்துக்கிறேன்.